சரி, நல்லா ஆயிடுச்சுங்கிற. அப்புறம் இன்னைக்கு காலையில பழையபடி ஊர் சுத்த கிளம்பியாச்சாட்டு இருக்குது. எத்தனை பேருக்கு வரும்? அடுத்தவன் அழிஞ்சு போகணும், அடுத்தவன் நாசமா போகணும், இவனை ஒழிச்சு கட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் திருந்தலையாவ? அது திருந்தாது. ஏன் அடிமையா வேலைக்காரனா ஒரு ஆள் வேணுமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. என்ன ராத்திரி அந்த சத்தமா இருந்தது? ராத்திரியா? இல்லையா, சத்தமெல்லாம் இல்லையா. 11 மணி வரைக்கும் என்னமோ சிரிச்சு சத்தம், எனக்கு சிரிச்சிருந்து இந்த சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு. அதுவா, அப்பா பழைய மாதிரி தான் இவங்கிட்ட டாமி கிட்ட ஒரே ரவுஸ். அவனை போய் கிண்டல் பண்ணிட்டு அவனை எங்களோட விளையாடிட்டு அப்புறம் என்ன கிண்டல் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தது. நானும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மாதிரி பேசிட்டேன். நானும் ரொம்ப சந்தோஷத்துல அப்பங்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அது உனக்கு கேட்டுதாங்க? அதுதான் என்னடா 11 மணி வரைக்கும் சத்தமாவே இருக்குன்னு. உண்மையாலுமே சந்தோஷம் தான். அப்பா பழையபடி பேக் டு ஃபார்ம்ங்கிற மாதிரி. இதுதான் அப்பா, உண்மையான அப்பாங்கிறது. எங்க அப்பா அப்படின்னு இப்படித்தான் கிண்டல் பண்ணிட்டு ஒருத்தர விடமாட்டாருங்க. சாமி ஆகட்டும், நான் அம்மா ஆகட்டும், என்னைய பயங்கரமா கிண்டல் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு அப்புறம் இந்த அதான் நேரம் போனதே தெரியும். நானும் பேசிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா மணி 11க்கு மேலே இன்னும் நேரத்தில் தூங்குறது. அதுக்கப்புறம் போய் தான் நான் படுத்து தூங்குனேன். ஹெல்த் எல்லாம் பரவாயில்ல? ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கு. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். நம்ம அப்பாவுக்காக அவங்க நல்லா ப்ரேயர் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, அப்பா சீக்கிரம் ரெடியா குணமாகணும் அப்படின்லாம். உண்மையுமே இது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நல்ல மனசு வரும்? எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேருக்கு வரும்? அடுத்தவன் அழிஞ்சு போகணும், அடுத்தவன் நாசமா போகணும், இவனை ஒழிச்சு கட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன வஞ்சம் வைக்கலாம், என்ன பிளான் பண்ணி அவனை கீழே தள்ளலாம், இந்த மாதிரி ஆட்கள் தான் இப்போ நிறைஞ்சு வலிக்கிறாங்க. அதுல இந்த மாதிரி இருக்கிறவங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுகளே ரொம்ப கம்மி. அந்த மாதிரி ஆட்கள் எங்களோட சப்ஸ்கிரைபரா நம்ம சேனல்ல ஃபேமிலியில ஒருத்தரா இருக்கிறதுக்கு உண்மையாலுமே நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். சரி, இது பிரஷர் எல்லாம் குறைஞ்சிருச்சா? பிரஷர் எல்லாம் நார்மல் வந்துச்சு. நல்லா ரெஸ்ட் எடுத்தங்காட்டிக்கு ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. சரி, நல்லா ஆயிடுச்சுங்கிற. அப்புறம் இன்னைக்கு காலையில பழையபடி ஊர் சுத்த கிளம்பியாச்சாட்டு இருக்குது. வெளியே போனது சொல்றியா? ஊர் சுத்தல போல மாத்திரை வேணும்னு வாங்க போயிருக்கிறாரு. அதான் பிரஷர் குறைஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு மறுபடியும் மாத்திரை வாங்கிருக்கு? இல்ல சாமி, இன்னைக்கு காலையில செக் பண்ணாரு. 160 இருக்குது. இன்னும் 130 இருக்கணுமா? நார்மலா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கம்மி ஆகணும். சரி, அதுக்கு மாத்திரை கொஞ்சம் கம்மியா தான் இந்த 10ல. சரி, ஒரு மாத்திரை வேணும் வாங்கறதுக்கு போயிட்டாச்சு. அது என்கிட்ட சொன்னா நான் போய் வாங்கிட்டு மாட்டேன். நான் சொன்னேன் ஒரு ஆளு தனியா போகணுமா? நான் சொன்ன பேர் பையன்கிட்ட சொன்னா அவன் போய் வாங்கிட்டு வரேன். நீங்க போறீங்கன்னா 2-3 நாளா வீட்லயே இருக்கணும், எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது. சரி, கொஞ்சம் அப்படியே போய் மாத்திரை வேண்டி கொஞ்சம் ரிலாக்ஸனா இருக்கும். போயிட்டு சுத்தி ஹாஸ்பிட்டலு கூப்பிட்டு வரவே இல்லை. அப்புறம் எப்படி மாத்திரை சாப்பிட்டு குறைச்சது? அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டுதே, நான் இப்ப இந்த மாதிரி மாத்திரை தான் சாப்பிடுறேங்க. இல்ல இல்ல, அப்பா ரெகுலரா பாக்குற டாக்டர் இருக்கா போன்லயே? ஆமாங்க, எப்ப இந்த டைம் போனாலும் அதே மெடிசனும் தர போறாங்க. அப்பாவுக்கு அந்த எப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலியோட ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் சப்போர்ட் பண்ணுவாரு. ஆல்ரெடி போன டெஸ்ட்டுக்கு போன அதே மாத்திரையே சாப்பிட்டா போதும் அப்படின்ட்டாங்க. நீங்க எப்படியே இருக்கீங்க, நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நான் ரெஸ்ட்ல தான் இருக்கிறேங்கன்னா சரி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க, இந்த மாத்திரையே சாப்பிடுங்க, வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வரைக்கும் சந்தோஷமா. இப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமா இருக்கிறாரு. எனக்கு அவர் சந்தோஷமா இருக்கிற பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேற என்ன நாங்க எதிர்பார்க்கிறோம்? இவ்வளவுதாங்க. வீடுன்னு இருந்தா கொஞ்சம் கலகலப்பு பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். இது கொஞ்சம் இதுல ஒரு எக்ஸப்ஷனல் மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா அப்பா கிண்டல் பண்றது இதெல்லாம் தான் டாமி அதான் எதிர்பார்ப்பான். அவ்வளவுதான். விடுமா, நீ அப்பா பழையபடி நார்மலா இருந்து நினைக்கிறேன். அப்பா நார்மலா ஆயிட்டாங்க. ஆனா அது வட்டக்காரிக்கு பிடிக்கலையே. ஏன்? அங்கிட்ட சொல்லி இருக்குங்க அப்பாட்ட என்னென்னமோ சொல்லி இருக்குது. இன்னும் திருந்தலையாவ? அது திருந்தாது. அது என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? அப்பா என்கிட்ட ஒண்ணு சொன்னது ஒண்ணு மட்டும் சொல்றேன். நீ எதுக்கு அங்கேயே போற? அங்கெல்லாம் போக வேண்டிய, இங்கேயே இரு. அங்கேயே எதுக்கு, நீ எதுக்கு அங்கெல்லாம் போகாத அப்படின்னு. ஏன் அடிமையா வேலைக்காரனா ஒரு ஆள் வேணுமா? அதாவது ஒரு நல்ல பொம்பளை நல்ல ஒரு ஆம்பளைக்கு அழகு என்ன தெரியுங்களா? அப்பா கோச்சிட்டு போயிட்டு போகுது. கூட பிறந்தவங்க தானே. இப்ப நீ வந்துட்ட தப்பு. இப்ப அவங்க 2 பேருக்கு யாரு இருக்கா? உனக்கு யாரு இருக்கா?
அவங்க நீ குடும்பத்தோட போய் அவங்க கூட போய் பேசி எதா இருந்தாலும் பேசி சமாதானமாகி இது என்ன பிரச்சனையோ பேசி உட்காந்து பேசி சரியா போய் இப்படி சொல்லி அனுப்புவாங்களா? திரும்பி போறவங்கள ஆக்சுவலா வந்து பாப்பு தான் வந்து நீ வாதாத்தா அப்படின்னு அந்த குழந்தைங்க, அதாவது குழந்தையும் தெய்வம் குழந்தை சொல்லி இருக்குது நீ வாதாத்தா நீ உன் வீடு வாதாத்தான்னு எழுதிட்டு வந்து இருக்குது. இவ்வளவு இத்த பெரிய பொம்பளைக்கு வந்து குடும்பத்தை பிரிக்கிறது தான். இன்னும் நிறைய எல்லாம் பண்ணி இருக்குது. நிறைய விஷயம் எனக்கு நான் கேள்விப்பட்டேன். அது போக ஒரு குழந்தைகிட்ட என்ன சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லி விட்டுருக்கிற பாப்பு வந்தப்பெல்லாம் இருங்க. இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோல தனியா ஒரு வீடியோல இதை பத்தி நான் பேசுறேன். குழந்தைகிட்ட கூட எந்தெந்த விஷயம் ஒரு குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம் இப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பொம்பளைகளும் இருக்காங்க இந்த காலத்துல அப்படிங்கறத இன்னும் அது ஸ்லிப்பர் ஷாட் ரோஸ்ட் அதெல்லாம் வீடியோ எல்லாம் வெரி சூன் வரும். சரி ஓகே, உண்மையாலுமே ஹாப்பியா இருக்கேன். அப்பா வந்துச்சுன்னா என்ன வேணுமோ கேட்டு செஞ்சு கொடு, ட்ரெஸ் எடுக்க சொல்லு. சரியா?